ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ஸும் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ டிப்ஸும் பாருங்கள், வீடியோஸும் பாருங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஊறுகாய். இது வந்து நெல்லிக்காய் சீசன் அப்படின்றதுனால ஸோ நெல்லிக்காயை வச்சு சூப்பரான ஒரு டெம்ப்டிங்கான ஊறுகாய் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்ட்டு. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நமக்கு வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் கிடச்சிருக்குங்க. இது நம்ம வீட்டு தோட்டத்திலேயே நமக்கு வந்து கிடச்ச நெல்லிக்காய். ஸோ நம்ம இப்போ போய் பறிச்சுட்டு வந்தோம். கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு. இது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நம்ம வாஷ் பண்ணி வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம அவிக்க போகிறோம். நான் வந்து தண்ணியில் போட்டு தான் அவிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த துவக்கிற டேஸ்ட் வந்து பிடிக்காது. எனக்கு வந்து தண்ணியில் போட்டு அவிக்கிறதுக்கு பிடிக்கல. எனக்கு வந்து டைரெக்டாக அப்படியே வேணும். ஏன்னா அதில் உள்ள சத்து எல்லாம் போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்லி குக்கரில் நீங்கள் வச்சு அதை வேக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேக்காக வரணும். இங்கே பாருங்கள், நம்ம அழுத்தினதுமே அது தானாகவே பீசஸாக வருது. ஸோ இப்போ அதில் உள்ள எல்லா விதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது அதில் உள்ள எல்லா விதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃப்ளெஷ் தனியாக இருக்குது, நம்ம எடுத்து வச்ச விதை தனியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஹீட்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக, நம்ம திக்கான ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்சியில் நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா எண்ணெயும் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்ம இதுக்காக ஒரு பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. எல்லாத்தையுமே ட்ரையாக தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போது இந்த வெந்தயத்தை ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா செவக்கணும். எப்போவுமே இது மாதிரி வறுத்து எடுக்கும்போது ஃப்ளேமை வந்து லோவாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து ஓரளவுக்கு ரெட்டிஷாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது வறுத்துட்டு இதை அப்படியே நீங்கள் வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது அதே பேனில் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது காஞ்ச மிளகாவும் நம்ம வந்து வறுத்தாச்சு. இதையும் வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்க்கணும் அப்படின்னா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இதை சும்மா ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து வறுத்து எடுத்தால் போதும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வறுத்துட்டு வேறு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெந்தயம், பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா ஆற விட்டு ஒரு பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன் வச்சு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லா ஊறுகாயுமே எதில் செய்வோம் அப்படின்னா நல்லெண்ணெயிலே தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா காய விட்டதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நெல்லிக்காய் பேஸ்ட்டை அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு மட்டும் போட்டு தாளித்தா போதும். இதில் நீங்கள் காஞ்ச மிளகாலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போது இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயோடு இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வைக்க தேவையில்லை. ஸோ கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க. ஸோ அது நல்லா உங்களுக்கு வந்து பொங்கி வரும்.
பாருங்க எப்படி உங்களுக்கு வெடிக்குது தெரியுதா? ஸோ அந்த மாதிரி பொங்கி வரும். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக விடுங்க. ஸோ வேக விட்டதுமே அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை சேர்த்து கலந்து விட்டதும் உங்களுக்கு கலர் வந்து வேறையாக மாறும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் மாறி இருக்கு கலரு. ஏன்னா நம்ம ரெட் சில்லி சேர்த்துக்கிறதுனால கம்மியாக சேர்த்துருக்கோம், அதனால இந்த கலரில் இருக்குது. ஹீட் பண்ண உங்களுக்கு இன்னும் கலர் வந்து அதிகமாக சேரும். ஸோ இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சம் நாட்டு வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெல்லம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எதுக்காக வெல்லம் சேர்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து துவக்கும் இல்லையா, தோப்பு நெல்லிக்காய், அதனால நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக வெல்லம் சேர்க்குறோம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டிஷாக இருக்குது. ஏன் இந்த ரெட்டிஷ் கலர் வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு காரம் பத்தலை, அதனால் நான் தனி மிளகாய்த்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நீங்கள். ஸோ இதை நீங்கள் கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேறு வேலை கூட செய்ய போகலாம். ஏன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் இந்த ஊறுகாய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது. இது வந்து காரமாகவும் இருக்கும், உங்களுக்கு இனிக்கவும் செய்யும். அதே டைமில் இந்த நெல்லிக்காயோட டேஸ்ட்டு கொஞ்சம் துவக்கவும் செய்யும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம டிப்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நெல்லிக்காய் பற்றின டிப்ஸ் கூட நான் அதில் சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ டியர்ஸ்.